மிகவும் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கதறி அழுகிற சவாலின் 13வது நாளை நீங்கள் இன்று கேட்டுக்கொண்டிருப்பதற்காக என் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த சவாலின் 13வது நாளில் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று தோன்றும் போது தேவனில் நிலைத்திருப்பதை தெரிந்தெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் விரும்புவதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேத புஸ்தகம் கேளுங்கள் என்று சொல்கிறது. நாம் விரும்புவது எதுவாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதானாம், நாம் கேட்க வேண்டுமாம். அதை குறித்து 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். அதில் தேவன் சாலமோன் ராஜாவிடம் இவ்வாறாக சொல்கிறார், நீ விரும்புவதை என்னிடம் கேள் என்று சொல்கிறார். யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தோம் என்றால் இயேசுவானவர் இவ்வாறாக சொல்கிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்கிறார். அப்படியென்றால் நாம் விரும்புவதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அவ்வளவுதானா? கேட்டால் போதுமா? இது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய நிறைவேறாத ஜெப விண்ணப்பங்கள் அதை நாம் அனுபவித்து இருந்ததால் நமக்கு வேறு பதிலை அது தருகின்றன. தேவன் நமக்கு செவி கொடுக்கவில்லை என்று தோன்றும் போதோ, அல்லது அவருடைய பதில்கள் எவ்வளவு மெதுவாக இருக்கிறது என்று நமக்கு தோன்றும் போதோ, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதையும் அவர் உங்களை அவரில் நிலைத்திருக்க அழைக்கிறார் என்பதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வேத வசனம் யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வசனத்தின் பின்பாகத்தை நாம் மேற்காட்ட விரும்புகிறோம். பின்பாகம் என்ன சொல்கிறது? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று. ஆனால் அந்த வசனத்தின் முன்பாகத்தை பார்த்தீர்களா? அதுல என்ன வருகிறது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்று வருகிறது. அது ஒரு செயலை சுட்டி காட்டுகிறது. நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்தால் பின்பு தேவன் ஒரு காரியத்தை செய்வாராம். நாம் அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை கொள்வதற்கு முன் முதலில் அவர் நம்மை அவரில் நிலைத்திருக்க அழைக்கிறார். அவரில் நிலைத்திருத்தல் என்பது அவரில் தங்குவதாகும், அவரில் வாழுவதாகும், அவரில் வசிப்பதாகும். அதை குறித்து யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்காதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று இயேசுவானவர் சொல்கிறார். அப்படியென்றால் நாம் அவருடன் மிக முக்கியமாக இணைக்கப்பட்டு இருக்கும் போது நாம் ஜீவனையும் பலத்தையும் கிருபையையும் சமாதானத்தையும் அவரிடமிருந்து பெறுகிறோம். நாம் இரட்சகருடன் நாம் ஒரு நெருக்கமான மற்றும் ஒரு வளர்ந்து வரும் உறவை நாம் விரும்பினோம் என்றால் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருப்பது என்பது ஒரு தெரிந்தெடுப்போடு தொடங்குகிறது. அது ஒரு உணர்வுள்ள தெரிந்தெடுப்பு. இந்த தெரிந்தெடுப்பு கிருபை, வலிமை, ஆறுதல் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்திற்கும் ஆதாரம் கிறிஸ்துவில் காணப்படுகிறது என்ற உண்மையை அடிப்படையாக கொண்ட தெரிந்தெடுப்பு. நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது நம்மை குறித்த அவரின் விருப்பம் நம்முடைய இருதயத்தின் விருப்பமாக மாறும். இதன் மூலமாக வரும் ஜெபம் ஒருபோதும் முன்பு போலவே இருக்காது. ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் திராட்சை செடி, நான் ஒரு கொடி. நீர் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை, என்னிடமும் ஒன்றும் இல்லை. நீர் என் இருதயத்தை மாற்றி என்னுடைய இருதயத்தின் விருப்பங்களை உமது விருப்பங்களாக மாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று எனக்கு புரியாவிட்டாலும் உமது நேரத்தையும் உமது வழிகளையும் நான் நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஐயா. நான் உம்மிலும் உம்முடைய வார்த்தைகள் என்னிலும் நிலைத்திருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறேன் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இந்த 13வது நாளின் கதறி அழும் சவாலை கேட்ட என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போதும் நீங்கள் உலகத்திற்காகவோ அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காகவோ அல்லது உங்களுடைய சர்ச்சுக்காகவோ நீங்கள் தேவனிடம் ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுப்பீர்கள் என்றால் அவற்றுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது தேவனில் நிலைத்திருப்பதை தெரிந்தெடுக்குமாறு
ஒரு சவாலை உங்கள் முன் வைத்து இந்த குறுஞ்செய்தியை முடிக்கிறேன். இது நான்சி டிமாஸ் வாகமூத்தின் ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.